எப்படி கர்மா ஃபார்ம் ஆகும் அப்படின்னு கேட்பாங்க இல்லையா? இந்த தவறு செய்தவனை கேட்டிங்கன்னா அது எனக்கு தவறாக தெரியல, தவறாக தெரிஞ்சால் தானே கர்மா சேரும் அப்படின்னு கேட்பார். கேள்வி வரும், இதே சொல்லுவார். அப்போ அது அவங்க செஞ்சது கரெக்டாக? அது எல்லாம் பதில் சொல்கிறேன், அதெல்லாம் சொல்கிறாரு. அப்படி சொல்லிட்டு என்ன சொல்கிறாருன்னா, அப்படி அவனுக்கு தவறாக தெரியாத, அது தவறுன்னு தெரியாமல் தான் நான் செஞ்சுட்டு இருக்கேன், அது என்ன ஒன்று அஃபெக்ட் பண்ணாது அப்படின்னா பகல்லே வந்து செய்ய வேண்டியதானே? யார் இல்லாத போய் செய்யணும்? அப்போ அவனுக்கு உள்ளேருந்து தெரியுது அது திருப்பி தப்பு இல்லையா? அதனால தான் தெரியும் ஆள் இல்லாத போய் செய்கிறான். இந்த கர்மா எப்போன்னா நம்ம வீட்டிலேயே ஒன்று சாப்பிடுவோம் போது யாரும் இல்லாத போது நம்ம எடுத்து சாப்பிடலே ஆகணும். நீங்கள் வெளியே போய் தான் எடுக்கணும்னு அவசியம் இல்லை. ஒரு விஷயத்தை செய்யாதுன்னு நம்ம யாரும் சரி யாரும் இல்லை சாப்பிட்டா ஒன்றும் யாருக்கும் தெரிய போகிறதில்லன்னும் போது நமக்குள்ள அந்த கில்ட் ஃபீலிங் இல்லையா? இது எதுக்காக தெரிஞ்சுக்கலாமா? இந்த மாதிரி இருக்கு நம்ம தயாரிக்கிறோம். சேராதுன்னு சொல்லல, கர்மாவில் சேரும் அப்படின்னு சேராதுன்னு அவன் நினைச்சிட்டு பண்ணுறான். ஓகே, அதை நான் அக்செப்ட் பண்ணுறேன். ஆனால் ஏன் நைட்டில் போய் திருடுறான் அப்படிங்கிறது அதையும் நான் அக்செப்ட் பண்ணுறேன். ஆனால் ஒருத்தர் பசிக்காக பகலில் திருடுறான். ஆனால் நம்ம எல்லோரும் சேர்ந்து அவனை அடிக்க தானே செய்யணும். அவனை மன்னிச்சு விட்டு வந்து நம்மளுடைய மனிதனுடைய ஈடுபாடுகள் அவன் எடுத்துட்டான், அவனை அடிக்கிறோம். ஆனால் அதை புரிஞ்சுட்டோம்னா அதை செய்ய மாட்டான். அடிக்கிறதுங்களும் உண்டு தான், வாய் கொடுக்கணும்னு சொல்லலை. சரி, அதுதான் நம்மளுடைய பரிணாம வளர்ச்சியில் இப்படி பாதிப்பு அப்படி இருக்குது. புரிதல் பிரச்சனை. ஒருத்தன் தெரியும் போதே எடுத்து சாப்பிட்றான் அப்படிங்கும் போது அவன் பசியில் தான் எடுக்கிறான்ற உணர்வு வந்துடுச்சுன்னா நம்ம அதை செய்யணும். இல்லை நைட்டு ஏன் திருடுறான் அப்படின்னு சொல்லியிருக்கேன். அதுக்காக அது அவன் பசிக்காக பல விஷயங்கள் பகவே அது இருந்து வேறு. ஆனால் நம்ம பகலில் திருடுறவனை அவன் பசிக்காக திருடுனான் ஓகே அப்படின்னு சொல்லி யாருமே மோஸ்ட்லி நான் எல்லாரையும் சொல்லுறேன். கேட்டுக்கலாமே. இல்லை, பதில் சொல்ல வேண்டியது எப்படின்னா, நீங்கள் எந்த செயலை செஞ்சாலும் அதில் எந்த விதமான உணர்வு பாதிப்பும் உங்கள் இதயத்தை பாதிக்காமல் எதுவும் செஞ்சாலும் கர்மா கண்டிப்பாக ஃபார்ம் ஆகும். ஒரு சாயல் நமக்கு தெரியாமல் ஒன்று நடக்குதுன்னு வச்சுங்க, அதுக்கு நாம் எப்படி காரணமாக முடியும்? எப்போ நம்மளோட மனசுக்கு அது தெரியுதோ அதுக்கப்புறம் செய்யறது போது தான். இது வந்து தூங்குற மாதிரி நடிக்கிறவனுக்கும் தூங்குறவனுக்கும் உள்ள வித்தியாசம் கூட இது கொஞ்சம் ஒரு படத்துலேயே சாதாரணமாக ஒரு சினிமா படத்துலேயே அதுக்கு உண்டான டீச்சிங் இருக்கு. ஆனந்தம்னு ஒரு படம். அதில் வந்துட்டு திருட மாதிரி ஒரு வீட்டில் வந்து திருட வரும். வீடு வந்து பார்த்திங்கன்னா ஜாயிண்ட் ஃபேமிலி, ஹீரோ எல்லாம் 3-4 பிரதர்ஸ் இருப்பாங்க, அவங்க அம்மாலாம் இருப்பாங்க. அந்த ஃபேமிலியில் வந்து திருட வருவாங்க. எல்லாம் பிடிச்சி ஆரம்பத்தில் முத்துவாங்க, நல்லா சாப்பிடுவாங்க. அதுக்கப்புறம் வந்து ஏன்டா திருட வரேன்னா அந்த மாதிரி சாப்பிடல, ரொம்ப நாளாக 2-3 வேலையை சாப்பிட்றவங்க சாப்பாடு போடுவாங்க. சாப்பாடு போட்டோடனே வந்து அவன் வந்து மனசு மாறி அவங்க வீட்டில் வேலைக்கு சேர்ந்து அவங்க பிஸ்னஸ்லேயும் வேலைக்கு சேர்ந்து. பிஸ்னஸ்னால் என்ன, இந்த மண்டி வியாபாரம். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா இன்சிடெண்ட் அதே ஒன்று தான், சுச்சுவேஷன் ஒன்று தான். பட்டு எப்படி ஒவ்வொருத்தரும் ரியாக்ட் பண்ணுறாங்க. இதே வந்து வேறு 4 பேர்கிட்ட மாட்டியிருந்தான்னு வச்சுக்கோங்களேன், அடித்து வெளுத்துருப்பாங்க, போலீஸுங்களோட ஹேண்ட் ஓவர் பண்ணியிருப்பாங்க. அந்த சுச்சுவேஷனில் இது உண்மையிலே நடந்த கதைங்கிற மாதிரி தான் அது அவங்களுடைய வளர்ச்சியினால இப்படி நடக்குது. லிங்குசாமி வந்து அத்தியாவசியம் நான் தெரியுது. அவங்க வந்து அந்த இதயம் சொல்கிறத கேட்டிருக்காங்க. அவன் பாவம் அந்த திருடன் வந்தவன் வந்து அவனோட ஃபீலிங் வந்து புரிஞ்சிருக்கு, இதயம் வந்து சொல்லியிருக்காங்க. அவன் வந்து நீங்கள் சொன்ன மாதிரி பசிக்காக தான் திருடான், வேறு ஆசை, வேறு பணத்துக்காகவோ பேராசைக்காகவோ திருடல, பசிக்காக தான் திருடன்னு சொல்லி அவங்களுக்கு ஃபீல் பண்ணதுனால அவங்களுக்கு சாப்பாடு கொடுத்துருந்தாங்க. அவனும் வந்து ஹார்ட் ஓப்பன் ஆகிடுச்சு. திருடம் வந்த இடத்துல சாப்பாடு போட்டு பரிமாறாங்கன்னே அவனுக்கு ஹார்ட் ஓப்பன் ஆகி அழுக ஆரம்பிச்சிட்டான். பண்ண முடியாது. அதுக்கப்புறம் நீங்கள் நினச்சா கூட யோசிக்க எப்படி ஒரு இன்சிடென்ட்டில் எப்படி ஹார்ட் ஓப்பன் ஆகிருப்பாங்க. இவங்களுக்கும் ஹார்ட் ஓப்பன் ஆகுது, அவங்களுக்கும் ஹார்ட் ஓப்பன் ஆகுது. அதுக்கப்புறம் அவன் வந்து அவங்க குடும்பத்துக்கே விசுவாசி ஆகிடும். ஸோ நம்ம வந்து எந்த ஒரு சுச்சுவேஷன்லேயும் வந்து ரியாக்ட் பண்ணாமல்
உள்ளே கனெக்ட் ஆகி ரெஸ்பாண்ட் பண்ணணும். இப்போ ஹோப்பு கூட ஹோப்பு ட்ரைனிங் அட்டன் பண்ணிருக்கோம். அதுலேயே என்ன சொல்லுவோம், ஃபஸ்ட்டு சென்ட்ரிங். எல்லாத்துக்குமே ஃபஸ்ட்டு வந்து ஃபஸ்ட்டு ஸ்டெப் வந்து சென்ட்ரிங். உள்ளே வந்து கனெக்ட் ஆகும். கனெக்ட் ஆகிட்டு அங்கேருந்து நம்ம வந்து என்ன யோசிக்கிறோம், என்ன செயல்படுறோம், அதுதான் வந்து நம்மளோட டெஸ்டினியை மாற்றுறதுக்கு உண்டான ஒரு வாய்ப்பு. அந்த பாஸ் கொடுக்காமல் அந்த ஒரு பாஸ்க்கு என்ன நிறுத்தம், அந்த இடைநிறுத்தம் கொடுக்காம எல்லாத்துக்குமே வந்து எதிர்வினை ஆற்றிக்கிட்டே இருந்தோம்னு வச்சுக்கோங்களேன். அது வந்து ஒரு அனிமல் இன்ஸ்டிங்க்ட் மாதிரி தான். அடித்தா திருப்பி அடிக்கிறது, இடித்தா திருப்பி அடிக்கிறது, இந்த மாதிரியே தான் நம்ம சராசரி மனுஷனோட நேச்சர் தான், இயற்கையில். பட் அதுலேருந்து நம்ம வந்து அந்த அனிமல் நேச்சர்லேருந்து அந்த விலங்குத்தனம் சார் மிருகத்தன்மையிலேருந்து மனிதத்தன்மைக்கு அடுத்து இறைத்தன்மைக்கு போகணுன்னா ஃபஸ்ட்டு அந்த செயின், அந்த தொடர்வினையை வந்து நிறுத்தணும். அப்படிங்கும்போது டேக் அ பாஸ், இடைநிறுத்தம். அந்த நிறுத்தம் வந்து பண்ணிவிட்டு சென்டரிங் பண்ணிவிட்டு நம்ம யோசிக்கும் போது தான் வந்து என்ன கரெக்ட் ஆக்ஷன். அவன் பசியில் இருக்கிறான், அந்த திருடன் பசியில் இருக்கிறாங்கிறத உணர முடியும். அதுக்கப்புறம் வந்து அடுத்தடுத்து நம்ம வந்து இப்போ உணவு கொடுக்குறாங்க, அடுத்தடுத்து நிகழ்வு. ஃபஸ்ட்டு ஸ்டெப் என்ன, பாஸ் அண்டு கனெக்ட். இதில் வந்து இதயத்தோட கனெக்ட் ஆகணும். அதுக்கப்புறம் கரெக்டான ரிலேஷனை உங்களுக்கு என்ன பண்ணணுமோ. ஸோ இது வந்து டிசைனிங் த டெஸ்டினின்னா இதுதான். இப்போது ரியாக்டிவ் நேச்சர்லேருந்து பாஸ் பண்ணி கனெக்ட் பண்ணி சென்டரிங் பண்ணி